ஒரு பக்கம் அரசியல் பேரணி, இன்னொரு பக்கம் கட்டுக்கடங்காத கூட்டம். கடைசியில இது ஒரு போலீஸ் கேஸ்ல போய் முடிஞ்சிருக்கு. ஆக்டர்ல இருந்து அரசியல்வாதியா மாறின விஜய் பிரச்சாரத்துல இறங்கின முதல் நாளே இன்னதான் ஆச்சு. வாங்க இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. தளபதி விஜய் அவரோட பிரச்சார வேன்ல நின்னுக்கிட்டு இருக்காரு. அவரை சுத்தி கடல் மாதிரி ஒரு ரசிகர் கூட்டம், ஒரே ஆரவாரம், கைத்தட்டல். ஆனா இந்த ஆரவாரத்துக்கு நடுவுலயே ஒரு புயல் உருவாயிட்டு இருந்துச்சு. ஆமாங்க, அவரோட அரசியல் பயணத்துக்கே ஒரு பெரிய சவாலா வரப்போற ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. சோ ஒரு செலிப்ரேஷனா இருக்க வேண்டிய இந்த பேரணி எப்படி ஒரு லீகல் ஃபைட்டா மாறுச்சு? வாங்க உள்ள போய் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயமே இதுதான். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் மேல எலெக்ஷன் ரூல்ஸ மீறிட்டதா சொல்லி அஃபிஷியலா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ எதிர்க்கட்சிக்காரங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் இல்ல. எலெக்ஷன் மானிட்டரிங் கமிட்டி ஆஃபீஸரே நேரடியா இது பதிவு செஞ்சிருக்காரு. இதனாலே இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு வெயிட் கிடைக்குது. விஜய்க்கு நிலைமை இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகுது. சரி, இந்த ஒஃபிஷியல் கம்ப்ளைண்ட்கெல்லாம் காரணமா இருந்த அந்த நாள்ல ஸ்பாட்ல உண்மையிலே என்னதான் நடந்துச்சு? வாங்க அத கொஞ்சம் டீப்பா பாப்போம். உண்மையிலே இது ஒரு சூப்பரான கேம்பெயின் ஈவெண்டா இருக்கணும்னு தான் பிளான் பண்ணாங்க. விஜய் அவரோட சப்போர்ட்டர்ஸ் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு. ஆனா அங்க கூடின கூட்டம் இருக்கே, அது அவங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகம். சொல்லப்போனா ஒரு மனுஷக்கடலாவே மாறிடுச்சு. கடைசியில அந்த கூட்டமே ஒரு பெரிய நியூஸ் ஆயிடுச்சு. ரிப்போர்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட மக்கள் விஜயோட பிரச்சார வண்டிய சூழ்ந்துகிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அவ்ளோ பெரிய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது எவ்ளோ கஷ்டம்னு. நிலைமை கைமீறி போறதுக்கு எல்லா வாய்ப்பும் அங்க இருந்துச்சு. இதோட ரிசல்ட், நார்த் சென்னையோட சில பகுதிகள் மொத்தமா ஸ்தம்பிச்சு போச்சு. பயங்கரமான டிராஃபிக் ஜாம். மக்கள் மணிக்கணக்கா வண்டிலே மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சிட்டியே ஒரு மாதிரி குழப்பத்துல மூழ்கிடுச்சு. இது விஜய் டீமுக்கு ஒரு பெரிய செட்பேக். கடைசில வேற வழியே இல்லாம அன்னைக்கு நடக்க வேண்டிய 2 ஈவெண்ட்ஸையும் கேன்சல் பண்ண வேண்டியதா போச்சு. சோ மொத்தத்துல அந்த பேரணி ஒரு பெரிய குழப்பத்துல முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்க்கு காரணமான அந்த ஸ்பெசிபிக் குற்றச்சாட்டுகள் என்னென்ன, விஜய் மேலயும் அவரோட கட்சி மேலயும் வைக்கப்பட்ட அந்த 5 குற்றச்சாட்டுகளை இப்போ பார்க்கலாம். இந்த கம்ப்ளைண்ட்ல எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட மீறினதான்னு சொல்லி மொத்தம் 5 தனித்தனி குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதுல ஒவ்வொன்னுமே ஒரு சீரியஸான குற்றச்சாட்டு தான். இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அந்த கேம்பெயின் எப்படி கண்ட்ரோல மீறி போச்சுங்கிற ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்குது. அப்போ விஜய் டீம் மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க? முதல்ல 5000க்கும் மேற்பட்ட மக்களை சட்டவிரோதமா கூட்டியிருக்காங்க. 2வது பொது வழிகளை மறிச்சிருக்காங்க. 3வது ஒரு ஆம்புலன்ஸ் போறதுக்கு கூட வழிய விடாம தடுத்திருக்காங்க. இதுவே ரொம்ப சீரியஸான விஷயம். இதோட சேர்த்து பொதுமக்களுக்கு பெரிய தொந்தரவு கொடுத்ததாவும், பெர்மிஷன் இல்லாம 30 லவுட் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணதாவும் கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா, போலீஸ் தரப்புல இருந்து பார்க்கும்போது இந்த பேரணி ஒரு கம்ப்ளீட் சட்டமீறல், ஒரு பெரிய குழப்பம். ஆனா வெயிட், கதை இதோட முடியல. என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி விஜயோட கட்சிக்குன்னு ஒரு தனி வெர்ஷன் இருக்கு. அவங்க தரப்புல இருந்தும் ஒரு எதிர் புகார் கொடுத்திருக்காங்க. சோ தவேகாவோட ஆர்குமெண்ட் என்ன? அவங்க சிம்பிளா சொல்றாங்க, சார் இந்த பேரணி கண்ட்ரோல மீறி போனதுக்கு நாங்க காரணம் இல்ல. நாங்க ஒரு புது கட்சி, எங்க தலைவர் ரொம்ப பாப்புலர், இவ்ளோ பெரிய கூட்டம் வரும்னு போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க தான் இன்னும் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி கொடுத்திருக்கணும். சோ அவங்க டைரக்டா அதிகாரிகள் மேல பழிய போட்டு அவங்க வேலையை சரியா பார்க்கலன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நமக்கு 2 வெவ்வேறு வெர்ஷன்ஸ் இருக்கு. விஜயோட கேம்பெயின் சட்டத்தை மீறிடுச்சுன்னு போலீஸ் சொல்லுது. இல்ல ஆஃபீசர்ஸ் தான் அவங்க வேலையை சரியா செய்யலன்னு தவேகா சொல்லுது. அப்போ இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய பெரிய விஷயம் என்ன? இந்த ஒரு இன்சிடென்ட் பாலிடிக்ஸ்ல, குறிப்பா செலிபிரிட்டி சம்மந்தப்படும் போது வர்ற ஒரு கிளாசிக் டென்ஷனை நமக்கு காட்டுது. ஒரு பக்கம் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்கிற ஒரு தலைவர் அவரோட மக்களை சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் பப்ளிக் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும், எல்லாரோட சேஃப்டியும் முக்கியம். விஜயோட விஷயத்துல இந்த 2 விஷயமும் நேருக்கு நேரா மோதிக்கிட்ட மாதிரி தெரியுது. அப்போ அந்த லைனை நாம எங்க வரையறது? ஒரு தலைவரோட பாப்புலாரிட்டி எப்போ பப்ளிக் சேஃப்டிக்கு ஒரு ஆபத்தா மாறுது? ஏதாவது தப்பா நடந்தா அதுக்கு யாரு பொறுப்பேத்துக்கிறது? இந்த கேஸ் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சில கேள்விகளை நம்ம முன்னாடி வைக்குது. இதுக்கு ஈஸியான பதில்கள்லாம் கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், விஜயோட இந்த பேரணி பத்தின விவாதம் இப்போதைக்கு முடிய போறதில்ல.